ஊருக்கு போயிட்டு வரும்போது அப்படியே தோட்டத்துக்கும் போயிடலாம் அப்படின்ட்டு போனோம். ஃபஸ்ட்டு தோட்டத்துக்கு போகிறதா பிளானிங்கே இல்லை. அப்புறம் தான் வீட்டில் தேங்காய் இல்லைன்னு ஞாபகம் வந்துச்சு. சரி போய் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ தேங்காய் இருக்கிற விலையில கடையில் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாது. அந்தளவுக்கு தேங்காய் ரேட்டு போயிட்டே இருக்குது. எப்போவுமே நாங்கள் போகிறோம் அப்படின்னா ஹெல்ப்புக்கு இருக்க தம்பிகிட்ட சொன்னோன்னா ஃபஸ்ட்டே அவங்க உரிச்சு வச்சுருவாங்க. இப்போ வந்து சடனாக போகிறோம் அப்படின்னோன்னு சரி அவங்கள கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டே ஒரு 4-5 காய் உரிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நிறையா கத்திரிக்காய் எல்லாமே நட்டுருந்தாங்க. சரி எல்லாமே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். எப்போவுமே நம்ம தோட்டத்தில் விளையிற காய்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நேச்சுரலாக எந்த ஒரு மருந்துமே இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ மழை காலம் அப்படின்னோடனே தோட்டத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போய்கிட்டு இருந்தோம். ஏன்னா பூச்சி இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் நாங்கள் மேக்ஸிமம் தோட்டத்தை ஃபுல்லாக க்ளீனாக தான் வச்சுருப்போம். இருந்தாலும் அந்த பூச்சிகள்லாம் நம்மளுக்கு வித்தியாசமான பூச்சிகளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ இந்த வீடியோவில் தெரிகிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கும். இந்த கோபுரம் மாதிரி மண் குமிச்சு வச்சுருக்கோம்ல, மேக்ஸிமம் கிராமத்து சைடு இருக்கவங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த தேக்கு மரத்தில் விளையாண்டுட்டு இருந்தேன். தேக்கு மரத்தில் உள்ள இலையை வந்து கசக்கிட்டே இருந்தோம்னா மருதாணி மாதிரி நல்லா ரெட் கலரில் ஆகும். ஆனால் இந்த இலையில வரல, இன்னொரு இலையில ட்ரை பண்ண வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.